ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து அதிகமாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய கொஷின் 2 மார்க் கொஷினுடைய கலெக்ஷன் இங்கே இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறமா ஒவ்வொரு சாப்டரோட எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக நாங்கள் ட்ரீட் பண்ண அந்த கொஷின்ஸோட கலெக்ஷன் தான் இது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து, இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை ஒர்க் பண்ண முடியலன்னா கூட இதில் ஒர்க் பண்ணாத ஒரு சில கொஷின்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒர்க் பண்ணாத கொஷின் இருந்தால் கூட அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸோட கலெக்ஷனில் நம்ம நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸாம்பிளில் கொடுக்கக்கூடிய அதே மாடலில் எக்ஸசைஸ்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன, நம்ம எக்ஸாம்பிள் கொஷினை ஒர்க் அவுட் பண்ணும்போதே அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய அதே மாடலில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு மாடலில் ஒரு கொஷின் தான் கொடுத்துருப்போம், அது இல்லாமல் நிறைய கொஷின் கூட இருக்கலாம். இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80 to 90 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரங்களில் இந்த மினிமம் பாஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க சாப்டரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எதுலெல்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சாப்டரை செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை போட்டு பார்த்தா போதும். இப்போது இந்த கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, கொஷினை மெக்கானிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஷினையும் நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்து அது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாஸை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் கூட ரேட் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் நம்ம மேத்தமெட்டிக்ஸை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு. சும்மா ஜஸ்ட் அப்படியே மெமரைஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதில் ஒன்றுமே கிடையாது மெமரி பண்ணுறதுக்கெல்லாம். எல்லாமே ஜஸ்ட் அப்ளிகேஷன், ஃபார்முலா அப்ளிகேஷன் தான் 10th பொறுத்த வரைக்கும். அதனால் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட இது பிடிஎஃப் ஃபைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஷினையும் செக் பண்ணி பாருங்கள், போட்டே வாங்க. அதே மாதிரி இதுக்கு அப்புறம் நான் ஒரு 5 மார்க் கொஷின் கலெக்ஷனும் போட போகிறேன். அது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேர்ந்துடும். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தேர்வுக்கு சம்மந்தமான பல டிப்ஸ் இந்த யூடியூப் சேனலில் போட போகிறேன். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இதில் அடுத்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் போதுமா, சென்டம் வாங்குறவங்களுக்குலாம் இனிமேல் சொல்லலையே சார் நீங்கள் சொல்லலாம். சென்டம் வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக இது 80 to 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிச்சயமாக போதும் அப்படின்ற டெஃபினட்டாக சொல்லலாம். ஆனால் சென்டம் வாங்குறவங்க இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸோடைய இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணாவே சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராப்ளங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுல எந்த விதமான சிரமமும் இருக்காது. சென்டம் வாங்கும்போது நம்ம சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். இது இந்த கொஷின் மட்டும்தான் வருமா அப்படின்ற கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். இது மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே மாடலில் கொஷின்ஸ் வரலாம். அல்லது இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் நமக்கு வரும்போது இவ்வளோ கொஷினை ஒர்க் அவுட் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு மற்ற எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் போடக்கூடிய ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிடும். அதனால் தைரியமாக நீங்கள் பயப்படாமல், ஃபியர் அப்படின்றது தான் நம்ம முதல்ல இதாகும். ஆனால் மேத்ஸ் பயப்படக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இது. அதனால் இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்வால்மெண்ட் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் போடக்கூடிய ஒரு இது ஸ்ட்ரென்த்து கிடைச்சிடும். நிச்சயமாக அவங்க அந்த மைண்ட் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நிச்சயமாக அவங்களால எந்த கொஷினையும் போட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.